ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். முழு முதற் கடவுள் விநாயகர் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டிங்களா? நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். என்னால் முடிஞ்ச நைவேத்தியம் எல்லாமே செஞ்சு படையலும் போட்டுட்டேன். நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணேன் அப்படின்றத உங்களோட ஷேர். இதோ எங்கள் வீட்டு அழகு கணபதி. என்னால் முடிஞ்ச சிறு சிறு அலங்காரங்கள் எல்லாமே எங்கள் வீட்டு பிள்ளையாருக்கு நான் பண்ணிட்டேன். அருகம்பூ மாலை, சாமந்தி பூ மாலை, எருக்கம் மாலை, சின்னதாக ஒரு செயின், தொந்தியில் ₹1 காயின், இது எல்லாமே வச்சுட்டு சிம்பிளாக அழகாக பிள்ளையாரை டெக்கரேட் பண்ணியாச்சு. அடுத்ததாக என்ன, பழங்கள், ஸ்வீட் எல்லாம் வச்சாச்சு. அடுத்து நான் சமைச்ச விருந்து தான் வைக்க போகிறேன். தலைவாழையில் போட்டு உளுந்து வடை, சுண்டல், வாழைக்காய் பொரியல், கொழுக்கட்டை, சாதம், முருங்கைக்காய் சாம்பார், இது எல்லாமே ஒன்று ஒன்றா இலையில் வச்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த கணபதிக்கு படையல் போட்டுகிட்டே இருக்கோம். அடுத்தது என்ன, சாமி கும்பிட வேண்டித்தான். உங்கள் வீட்டில் நீங்கள் என்னெல்லாம் நைவேதனம் பண்ணீங்க, உங்கள் ஊருங்களெல்லாம் என்னென்ன ஸ்பெஷலாக செய்வீங்க அப்படின்றத மறக்காமல் என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ படையல் எல்லாம் பண்ணி முடித்தாச்சு. அடுத்ததாக தீபாராதனை பண்ணணும். கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைக்க போகிறோம். எங்கள் வீட்டு குட்டி சிங்கம் என் பையன்தான் வந்து தேங்காய் உடைப்பான். அவ்வளோதாங்க, தேங்காய் உடைச்சாச்சு. அடுத்து என்ன, தீபாராதனை தான். இந்த மாதிரி தூப ஆராதனைகள் பண்ணும்போது மனசில் எங்கேருந்து தான் அப்படி ஒரு மனநிறைவு சந்தோஷம் வரும் அப்படின்னே தெரியல. அதுவும் வீட்டுக்குள்ளே அந்த மனம் கமழும் போது அப்படியே நம்ம வீடா இல்லை கோவிலா அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகம் வந்துடுது. ரொம்ப மனதுக்கு நிறைவாக சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒன்றா எங்களால் முடிஞ்சது எல்லாமே படைச்சி சாமிக்கு சமர்ப்பிக்கும் போது அதனோட சந்தோஷமே தனி தான். நீங்கள்லாம் எப்படி எப்படி பண்ணீங்க, என்னெல்லாம் பண்ணி பிள்ளையாருக்கு படைச்சிங்க அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய பையன்தான் முதல்ல எப்போவுமே ஆரம்பித்து வைப்பான். அடுத்ததாக வீட்டில் இருக்க எல்லோருமே கணபதிக்கும் மற்ற எல்லா கடவுள்களுக்கும் தீப ஆராதனை பண்ணிவிட்டு எங்களோட படையலை சமர்ப்பிச்சிட்ருக்கோம். शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो तन्ति प्रचोदयात्. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் தீபாராதனை முடிச்சாச்சு. எங்கள் வீட்டு பிள்ளையார் எப்படிங்க இருக்காரு, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? இந்த நல்ல நாளில் எல்லோருக்கும் விநாயகர் அருள் கிடைக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் subscribe to my channel. See you in next video. Bye bye.